ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப எம்மியான சிக்கன் டிக்கா பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே நம்ம மசாலா அரைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் டிக்கா பிரியாணி செய்கிறதுக்காக டிக்கா மசாலா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக 15 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஜாவித்ரி, ஒரு பெரிய ஏலக்காய், 5 சின்ன ஏலக்காய், 12 கிராம்பு, 2 துண்டு பட்டை, இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு கசூரி மேத்தி தேவைப்படும். முழு மல்லி, ஜீரகம், மிளகு, இது எல்லாத்தையுமே நான் போடும்போது அளவு சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகா, ஜாவித்ரி, ஒரு பெரிய ஏலக்காய், 5 சின்ன ஏலக்காய், 12 கிராம்பு, 2 துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே கருக்கிடாமல் வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போது ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லியையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஃப்ரை பண்ணிக்கிறேன். மல்லி நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது நல்ல வாசமாக வரும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி இதை வெளியே எடுத்துருங்க. மல்லி, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி இதை வெளியே எடுத்துருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமுக்கு ஃப்ரை ஆகும். அதனால் தனித்தனியாகவே கண்டிப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிராமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணிக்கணும். மறுபடியும் அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். கசூரி மேத்தி அதிக நேரம் ஃப்ரை ஆக வேணாம், கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது 2 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். இப்போது எல்லா ஸ்பைசஸையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா வெதுவெதுப்பாக ஆறுற வரைக்கும் ஆற விட்டுக்கோங்க. வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டியை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிக்கா மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட டிக்கா மசாலா ரெடியாக இருக்குது. இந்த டிக்கா மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்துருக்கும் போது அவ்வளோ ஒரு வாசமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிக்கா மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கா மசாலா அரைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ எலும்புள்ள சிக்கனாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எலும்பு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனோட நம்ம அரைச்சி வச்சுருந்த சிக்கன் டிக்கா பவுடரை 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சிக்கன் டிக்கா பவுடரில் சால்ட்டு நம்ம சேர்த்து அரைச்சிருக்கனால சால்ட் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிட வேணாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அரை லெமனை ஜூஸ் புழிஞ்சு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையில் எனக்கு அடிபட்டிருக்கனால நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் டிக்கா பவுடரை வீட்டிலே உங்களால் அரைக்க முடியல அப்படின்னா நிறைய பிராண்டில் கடைகளில் அவைலபிளாக கிடைக்கிது. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட வீட்டிலே நம்ம அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சிக்கன் ரெடியாக இருக்குது. இதை ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக 4 லிட்டர் தண்ணியை நான் நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரைஸ் வடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்துருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க.
தண்ணி வந்து கொதி வர ஸ்டேஜில் அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி வந்து ஒரு 90% நமக்கு வேகணும். அது வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அரிசி வந்து ஒரு 90% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 90% கண்டிப்பாக வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் டிக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் டிக்கா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து கண்டிப்பாக 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் டிக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா சிக்கனையுமே மசாலாவோடையே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். எல்லா மசாலாவுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். எல்லா மசாலாவுமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு சைடு வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஒரு சைடு நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வந்து சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லாவே குக் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஆக்கிக்கோங்க. மீடியம் ஆக்கிட்டு இதில் இருக்க மசாலா எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. மசாலா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் டிக்கா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறமா இதுலேருந்து வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. நம்ம தம் போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. இஞ்சி பூண்டு நல்ல பச்சை ஸ்மெல் போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூட வந்து 2 பெரிய தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நீங்கள் சின்ன பழமாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 4 பழம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு 7-8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்த திக்கா மசாலாவையும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து கொஞ்சம் திக்காக புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து புளிப்போட தயிர் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த பிரியாணிக்கு வந்து புளிப்பு இல்லாமல் தான் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு லெமனை வந்து நான் ஜூஸ் புழிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. தயிரோட பச்சை ஸ்மெல்லாம் போய் மசாலா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு மசாலா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் டிக்காவையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் டிக்காவில் இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு வந்து மசாலா வந்து பேனில் ஒட்டியிருந்தது அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து வேஸ்ட்டு பண்ணிட வேண்டாம். சிக்கனை வந்து மசாலாவோட நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை எல்லாத்தையுமே பேன்லேருந்து வெளியே எடுத்துருங்க. நம்ம வந்து தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. எல்லா மசாலாவுமே பேன்லேருந்து வெளியே எடுத்துக்கோங்க. பேன்லேருந்து எல்லா மசாலாவுமே நான் வெளியே எடுத்துட்டேன். பேனில் வந்து வெறும் மசாலாவோட ஆயில் மட்டும்தான் இருக்குது. அதே பேனில் வந்து நம்ம வடித்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது 3 லேயராக செட் பண்ண போகிறேன். நீங்கள் எத்தனை லேயராக செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு லேயராக கொஞ்சமாக வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் டிக்கா மசாலாவையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து நம்ம வடித்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து லேயர் வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரைஸை லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இன்னொரு விஷயம், எல்லா மசாலாமே வெளியே எடுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன்லேயே வச்சுட்டு ரைஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் வந்து அடி பிடிச்சிரும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு லேயர் நான் வந்து ரைஸை செட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருந்த எல்லா மசாலாவுமே நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து நான் 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருந்தேன். சிக்கன் வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். மசாலாவுக்கும் ரைஸ்க்கும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து மசாலா கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ மறுபடியும் இன்னொரு லேயரை வந்து ரைஸை நான் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த திக்கா மசாலாவை கொஞ்சமாக வந்து தூவி விட்டுக்கோங்க. அதிகமாக வேணால் கொஞ்சமாக தூவிருக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன், தண்ணியில் கரைச்சி. உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலில் வந்து குங்குமப்பூ ஊற வச்சு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியனே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன் வந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதுக்கு மேலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வாசம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே செஞ்சு முடித்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து இதுக்கு மேலே நம்ம சார்கோல் வந்து புகை போட போகிறோம். அதுக்காக நான் வந்து லெமன் புழிஞ்ச தோலை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சிக்கன் டிக்கா பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புகை வந்து வெளியே போகாத அளவுக்கு இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நார்மல் நியூஸ் பேப்பர், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நைஸான காட்டன் துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து புகை வெளியே போகாத அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டுருங்க. நான் மூடி வந்து எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கனால நான் வந்து இந்த மாதிரி கிளிப்பு மாட்டிக்கிறேன். எனக்கு சுத்தமாக வந்து புகை வெளியே போகாது. இப்போது நம்ம பிரியாணியை தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்காக உங்கள்கிட்ட ஏதாவது பழைய தோசைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பிரியாணி பாட் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா லோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஹீட்டான ஏதாவது பாத்திரமோ இல்லை வெயிட்டான பாத்திரமோ வச்சுக்கோங்க. நான் சாதம் வடித்த தண்ணியை இதுக்கு மேலே வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாதம் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட பிரியாணி வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. திறந்த உடனே வாசமும் வந்து கமகமன்னு இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலாக வந்து ரைஸ் எடுத்து விட்டு பாருங்கள். ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரைஸை வந்து ஃபுல்லாமே வந்து கலந்து விட்டுறாதீங்க. இந்த மாதிரி லேயராக இருந்தால் தான் ரைஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சிக்கனும் ரைஸும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. நம்மளோட சுவையான சிக்கன் டிக்கா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பிரியாணி வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல உதிரி உதிரியான சாஃப்டான சிக்கன் டிக்கா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். பிரியாணியை வந்து இப்போ நான் சர்வ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக முந்திரியும் பச்சை மிளகாவும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கார்னிஷிங்காக தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் டிக்கா பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சிக்கன் டிக்கா பிரியாணியோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.